Hi, I am Bharati DP. I welcome you all to day 36 of Beyond the Headlines of Kingmakers IAS Academy. இன்னைக்கு நம்மளோட 6 topics பார்த்துடலாம். The first topic is Asian Development Bank, which is an international organization. The second topic is Sea Urchin, which is a species. The third topic is Pradhan Mantri Janjatiya Vikas Mission. The fourth topic is Gulf of Aden. இதை நம்ம இன்டர்நேஷனல்ல பிளேசஸ் இன் நியூஸ் ஆங்கிள் பார்த்துடலாம். The fifth topic is Minerals Mines Development Regulation Amendment Act 2026 and the last topic of the day is Impatiens nymspurgi, which is a flowering species. Okay. First, Asian Development Bank ஏன் நியூஸ்ல இருக்குன்னா சென்னையில இருக்க ஒரு வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் சீவரேஜ் ப்ராஜெக்ட்க்கு ஃபண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் லெண்டிங் அ லோன் ஃப்ரம் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே என்னென்ன பண்ண போறாங்கன்னு பார்த்துடலாம். தேர் கோயிங் டு பில்ட் 170 கிலோமீட்டர் ஆஃப் நியூ வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் பைப்லைன்ஸ், அதுக்கப்புறம் 7 வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் 38 சீவர் பம்பிங் ஸ்டேஷன்ஸை அப்கிரேட் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல தேர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் க்ளோஸ்டு லூப் பிளம்பிங் சிஸ்டம். இதுக்கு கீழே என்ன ஆகுனா எல்லா வாட்டர் பைப்லைன்ஸ் அண்ட் சீவரேஜ் பைப்லைன்ஸும் ஒரு லூப் சிஸ்டம்ல இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஈக்குவலா ப்ரெஷர் அண்ட் வாட்டர் லெவல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மானிட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் திஸ் சென்னை இஸ் கோயிங் டு பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி டு இம்ப்ளிமெண்ட் சச் அ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் பார்த்தலாம். இப்போ வாட்டர் சிஸ்டம், வாட்டர் அண்ட் சானிடேஷன் இருக்கு இல்லையா, அதை மேனேஜ் பண்றது மூலமா இட் கேன் help to face climate change issues and it will also help to improve public health and quality of life of people. So in the project it is also correlated with the Amrut mission and the Urban Challenge Fund. In the ரெண்டு initiatives கூட it is going to coincide. ஓகே, எப்பவுமே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தா அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அந்த டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு இட். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் social and economic development in Asia. Then it is headquartered in Manila, which is in Philippines. This has 31 field and regional offices across the world. இப்போ இதை 1966ல ஆரம்பிச்சிருக்காங்க with 31 members. India is one among the founding members. இப்போ எந்த ஆர்கனைசேஷன் படிச்சாலுமே அதுல இந்தியா ஃபவுண்டிங் மெம்பரா இல்லையான்னு பாருங்க, அண்ட் இந்தியா மெம்பரா அப்சர்வர் ஸ்டேட்டஸா என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. லேட்டர் அட் பிரசன்ட் இட் இஸ் ஹேவிங் 69 members. Of them 50 are from Asia and 19 are outside. In the Indo-Pacific region la 19 countries irukanga. Asian countries they mostly borrow loans, and in the 19 countries which are outside Asia they are mostly capital contribution partners. Okay, as you have seen already, India is a founding member. And then இதோட ஓட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க 69 மெம்பர்ஸ்க்கும் ஓட்ஸ் எப்படி ஷேர் பண்றாங்கன்னா அக்கார்டிங் டு தேர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். And then Asian Development Bank holds a status of observer in the United Nations. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் படிச்சீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ்ல யூ கேன் டேக் யுவர் நோட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த மேப் பாருங்க, ஆரஞ்சுல இருக்கிறது எல்லாமே ஏசியன் கண்ட்ரீஸ், அண்ட் தென் இந்த டர்க்வைஸ் ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கிறது தே ஆர் 19 countries which are outside Asia. So totally at present we are having 69 members in the Asian Development Bank. Okay, the Asian Development Bank ஓட highest policy making board யாருன்னா they are the board of governors. இந்த board of governors தான் bank ஓட president elect பண்றாங்க. So the president will act as the chairperson of the board of directors and managers. இங்க இருக்க மெம்பர்ஸ்க்கு they are going to have a term of 5 years and they can be re-elected. இப்போ இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல ஜப்பான் தான் அதிக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலா ஒரு கன்வென்ஷன் மாதிரி என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா the president is always Japanese. And then there are 5 major areas which are its key focus: education with respect to access and quality, environment and climate, and then finance, infrastructure and regional integration. இந்த 5 key areasக்கு தான் major part of the loans distribute ஆகுது. Okay, next is the financing mechanism of Asian Development Bank. இந்த பேங்கோட primary purposes they are going to collect funds and redistribute it as loans and other development funds. இப்போ இதுக்கு எங்க இருந்து ஃபண்ட்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா they are going to issue bonds across the world. வேர்ல்ட் மார்க்கெட்ஸ்ல பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி they are going to collect the capital. and then இந்த ஃபண்டை கலெக்டிவா ஆர்டினரி கேபிட்டல் ரிசோர்சஸ் அப்படின்ற ஒரு ஃபண்டுக்கு கீழே வச்சிருக்காங்க. ஸோ ஆல் த லோன்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் திஸ் ஃபண்ட். இப்போ 2 டைப் ஆஃப் லோன்ஸ் கொடுக்க போறாங்க, ஹார்ட் லோன்ஸ் அண்ட் சாஃப்ட் லோன்ஸ். சாஃப்ட் லோன்ஸ் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கும், ஹார்ட் லோன்ஸ் வந்து will have more interest rate. ஹார்ட் லோன்ஸ் யூஸ்வலி டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு கொடுப்பாங்க, சாஃப்ட் லோன்ஸ் are given to developing and other poor countries.
அண்ட் தென் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இங்கே நோட் பண்ணோம். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கவர்மெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபண்ட் பண்ணுறது கிடையாது. தேர் ஆல்சோ ஃபண்டிங் டைரக்ட்லி டு ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ். அந்த ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் எப்படி இருக்கணும்னா தே ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள். அந்த சோஷியல் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா they'll fund the private companies projects also. Okay, here are two PYQ references. 2016ல கேட்ட question. The first question பாருங்க. They've asked about the new development bank, which is another financing agency. It is set up by APEC, Asia Pacific Economic Cooperation கொடுத்திருக்காங்க. So this is wrong. It is set up by BRICS. அப்போ யாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்டோட நேச்சர் பாருங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் ஷாங்காய்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் சி த அதர் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லான்ச் த நேச்சர் சொல்யூஷன்ஸ் ஃபினான்ஸ் ஹப் ஃபார் ஏஷியா அண்ட் Pacific? This question was asked in 2025. The 2025ல டைரக்டா கேட்டிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அது யாரு ஃபண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து கேட்கிற கொஸ்டின் எல்லாமே என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸா கொடுப்பாங்க. ஸோ whenever you see such a project in news, please do take it down. Okay, let's get into the next topic. செகண்ட் டாபிக் என்னன்னா sea urchin. இந்த sea urchin ஏன் நியூஸ்ல இருக்குன்னா ஐஐடி மந்தி sea urchin இருக்கு இல்லையா, இந்த sea urchinோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு 3D மாடல் போன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஐஐடி இருக்கும் இல்லையா, ஐஐடியோட கண்டுபிடிப்புகள் வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ 3D பிரிண்டட் போன் இம்ப்ளான்ட் இருக்கும் இல்லையா, அதை இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கு. ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டரை அட்ராக்ட் பண்ண மாட்டேது. வாட்டர் இந்த சென்ஸ் பாடிக்குள்ள பிளட் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஈஸியா நம்ம பாடி பார்ட்குள்ள ஜெல் ஆகணும். ஸோ இந்த போன் ஸ்ட்ரக்சர் அது அந்த அளவுக்கு ஜெல் ஆகல. ஸோ தே ஹாவ் காட்டன் a நியூ ஸ்ட்ரக்சர் யூசிங் த sea urchins. sea urchins இருக்கும் இல்லையா, sea urchinsோட பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த போனோட 3D இம்ப்ளான்ட்டை டிசைன் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் sea urchin. இதை பாருங்க, இட் ஹாஸ் நியர்லி 950 ஸ்பீஷிஸ் இருக்கும் இல்லையா, 950 டைப்ஸ் ஆஃப் sea urchins அக்ராஸ் த வேர்ல்ட்ல இருக்கு. அண்ட் தென் திஸ் இஸ் அ ஃபுட். sea urchins வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஃபுட்டாவும் சாப்பிட்றாங்க. sea urchinோட கொனாட்ஸ்ன்ற ஒரு ஸ்பெசிபிக் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை தான் இந்த ஃபுட்டா கன்சியூம் பண்றாங்க. ஏக் தின் ஒரு மூவி வந்திருக்கும், சாய் பல்லவி கூட நடிச்சிருப்பாங்க. இட்ஸ் அ ஹிந்தி ஃபிலிம். அதுல இந்த டெசர்ட் இருக்கும். நீங்க அந்த மூவி பாத்தீங்கன்னா அதை பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த sea urchins என்விரான்மெண்ட் ஸ்பீஷிஸ் ஆங்கிள் டீடைல்டா பாத்திரலாம். ஸோ தே ஆர் மெரைன் அனிமல்ஸ். இப்போ சால்ட் வாட்டர்ல இருக்கு. தே பிலாங் டு த ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா அண்ட் தே பிலாங் டு த கிளாஸ் எக்கினோய்டியா. இந்த எக்கினோடெர்மேட்டாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் என்ன ஃபைலம் கீழே வருதுங்கிறத கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த sea urchins எங்கெங்க இருக்கும்னு பாருங்க. தே ஆர் ஃபவுண்ட் அக்ராஸ் த குளோப். இப்போ ஒரு சில ஸ்பீஷிஸ் பார்த்தா டிராபிக்கல் வாட்டர்ஸ்ல தான் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கோரல்ஸ் அந்த மாதிரிலாம். பட் இந்த sea urchins போலார் ரீஜன்ஸ்லயும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட் ஃபேக்ட் விச் வி ஹாவ் டு நோட். போலார் ரீஜன்ஸ்ல இருக்கும், டிராபிக்கல் ரீஜன்ஸ் இருக்கும், இன்டர்டைடல் ஜோன்ஸ், டீப் வாட்டர்ஸ். ஸோ இட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த குளோப். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் குளோபுலர் அண்ட் ஸ்பெரிக்கல் பாடி which is covered with movable spines. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ரவுண்ட்ல ஸ்பைன்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பைன்ஸை யூஸ் பண்ணி தான் இட் இஸ் கோயிங் டு மூவ். அண்ட் தென் இட் ஹாஸ் அ ஹார்ட் ஷெல் which is made up of calcium carbonate. அதோட ஷெல்ல டெஸ்ட்னு சொல்றாங்க. It has a specific name known as test. And then the adult sea urchins, they generally show 5-fold radial symmetry. இப்போ ஹியூமன் பாடி இருக்குன்னா இந்த ஹியூமன் பாடி வந்து 2 பார்ட்டா டிவைட் பண்ணா ஸோ இது சிமெட்ரிக்கல்னு சொல்றோம். ஃபார் sea urchins 5 ஏரியாஸ்ல கிராஸ் செக்ஷன் எடுத்தா அந்த 5 சைடுமே இட் வில் பி சிமெட்ரிக்கல். அண்ட் தென் இதோட யங் ஒன்ஸ் இருக்கு இல்லையா, தே ஷோ bilateral symmetry. அண்ட் these sea urchins they move through their tiny tube feet which is the spine. அந்த டியூப் ஃபீட்டும் ஸ்பைனும் சேர்ந்துதான் அதோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மூவ்மெண்ட் சிஸ்டம் இஸ் அசிஸ்டட் பை அ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். அதாவது அந்த ஸ்பைன்ஸ்குள்ளேயோ அதோட டியூப் ஃபீட்டுக்குள்ளேயோ வாட்டர்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த ஜெல் லைக் ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இட் எனேபிள்ஸ் இட்ஸ் மூவ்மெண்ட். அண்ட் தென் தி sea urchinsோட ஃபுட் பேட்டர்ன் பாருங்க. இட் ஜென்ரலி ஃபீட்ஸ் ஆன் algae. அது வந்து பாறைங்க மேல இருக்க algae ஸ்க்ரேப் பண்ணி சாப்பிடும் வித் இட்ஸ் ஷார்ப் டீத். And but it also consumes sponges
அண்ட் அதர் ஸ்லோ மூவிங் செசல் ஆர்கானிசம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம்னா இட் இஸ் அ ஆம்னிவோர். ஓகேங்களா, திஸ் இஸ் நாட் அ ஹெர்பிவோர், இட் இஸ் அன் ஆம்னிவோர், பட் இட் மோஸ்ட்லி ஃபீட்ஸ் ஆன் ஆல்கே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். சி அர்ச்சன்ஸ் இருக்கு இல்லையா, தி டு நாட் ஹாவ் அ ட்ரூ சென்ட்ரலைஸ் பிரெயின், பட் அவங்களோட மவுத்தை சுற்றி ஒரு நர்வ் சிஸ்டம், ஒரு ரிங் ஷேப் நர்வ் சிஸ்டம் இருக்கு. அதுதான் அதோட சென்சஸை சென்சரி ஆர்கன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் டச், லைட் அண்ட் கெமிக்கல்ஸ் த்ரூ திஸ் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இந்த சி அர்ச்சன்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரிடேட்டர்ஸ்னு பார்த்தோம்னா சி ஆட்டர்ஸ், ஷார்க்ஸ், ஸ்டார்ஃபிஷ், ட்ரிகர் ஃபிஷ் அண்ட் ஹியூமன்ஸ், இவங்க எல்லாம் தான் இந்த சி அர்ச்சன்ஸை கன்சியூம் பண்றாங்க. அண்ட் தென் தீஸ் சி அர்ச்சன்ஸ் தே ஹாவ் another கேரக்டர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில இடத்துல இருக்க ஆல்கேயை ஓவர் ஈட்டிங் பண்ணி அங்க இருக்க ஆல்கே எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால இட் லீட்ஸ் டு அ கண்டிஷன் கால் அர்ச்சின் பேரன்ஸ். அதாவது அந்த இடத்துல எல்லாமே ஆல்கே இல்லாம ஆயிடும். ஸோ அதுதான் இதோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக். அண்ட் ஆஸ் யூ ஹவ் சீன் இட் ஹேஸ் 5 teeth. இந்த டீத்தோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா இன் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஜா ஸ்ட்ரக்சர்ல அரிஸ்டாட்டில்ஸ் லாண்டன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த 5 டீத்தும் அரேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கு பேர் வந்து அரிஸ்டாட்டில்ஸ் லாண்டன். தே சயின்டிஸ்ட் ஹவ் கிவன் எ நேம். இந்த டீத் என்ன ஆகும்னா தே கீப் க்ரோயிங். மற்ற ஸ்பீஷிஸ் மாதிரி இல்லாம இதோட டீத் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அண்ட் இட் இஸ் செல்ஃப் ஷார்ப்பனிங். அந்த ஆல்கேவை பாறையில இருந்து அதை சுரண்டி சாப்பிட அந்த டீத்ஸ் வந்து இன்னும் ஷார்ப் ஆயிட்டே தான் போகும். அண்ட் தேர் ஆர் ஃபியூ அதர் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ். இவங்க வந்து மூவ் பண்றதுக்கு ஸ்பைன்ஸ் அண்ட் டியூப் ஃபீட் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே கேன் ரீஜெனரேட் இட்ஸ் லாஸ் ஸ்பைன்ஸ் அண்ட் அதர் பாடி பார்ட்ஸ். இப்போ ரீஜெனரேஷனா என்னன்னா, இப்போ ஒரு பார்ட் இந்த ஸ்பைன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பைன் அதுல இருந்து கீழே விழுந்துருச்சு, ஏதாவது ப்ரிடேட்டர் சாப்பிட்டுருச்சோ இல்ல அதுவே கீழே விழுந்துடுச்சுன்னா இட் வில் அகைன் ரீக்ரோ ஃப்ரம் த லாஸ்ட் பாடி பார்ட். அண்ட் தென் தீஸ் ஆர் கன்சியூம்ட் அஸ் ஃபுட் அக்ராஸ் மெனி அதர் கண்ட்ரீஸ். தென் இந்த சி அர்ச்சன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஃபவுண்ட் அக்ராஸ் ஆல் த வேர்ல்ட். இது அந்த அளவுக்கு இட் இஸ் நாட் மச் ப்ரொடெக்டட். ஓகே, 2021 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெஃபரன்ஸ் பாருங்க. கோபிபாட்ஸ், சைனோபாக்டீரியா, டயட்டாம்ஸ் அண்ட் ஃபார்மானிஃபெரா. இப்போ இந்த மாதிரி 4 ஸ்பீஷிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் இந்த ஃபுட் செயின் ஆஃப் ஓஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எதுக்கு, இது ஆன்சர் 2 and 3. நம்ம இதை எதுக்கு ரெஃபரன்ஸா எடுத்திருக்கோம்னா தேர் ஆஸ்கிங் அபவுட் த ஆர்கானிசம்ஸ் இன் த ஓஷன்ஸ் ஆல்சோ. இப்போ இந்த சி அர்ச்சன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா கேட்கலனாலும் இட் கேன் கம் லைக் திஸ். ஏதோ ஒரு ஆப்ஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay, now let's get into the third topic, which is Pradhan Mantri Janjatiya Vikas Mission. இந்த மிஷன் வந்து it is an integrated mission. இதோட successful implementation start ஆயிருக்கிறதுனால அதை வந்து நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல பாருங்க, there are few facts about this mission. கிட்டத்தட்ட 4,000 Vandan Vikas Kendras have been sanctioned. And then 12.48 lakh tribal members are linked to this scheme. About 20 to 40% of the annual income is from selling the minor forest produce. Okay, so this is repeated. இப்போ இந்த facts எல்லாம் நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் பார்த்துடலாம். Okay, Pradhan Mantri Janjatiya Vikas Mission, it is implemented by the Ministry of Tribal Affairs. இது எதுக்காகனா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்றதுக்கும் சேல் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது by this what they are doing is they are improving the livelihood of tribals and integrating them into the mainstream. இப்போ இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றாங்கன்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னா இப்போ இந்த 10 லீவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, ஃபாரஸ்ட்ல இருக்க ப்ராடக்ட்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க வித் சம் வேல்யூ அடிஷன். இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை மார்க்கெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ். அண்ட் வாட் த கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் இஸ் தே ஆர் ப்ரொவைடிங் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபார் few minor forest producers. Minimum support price 23 திங்ஸ்க்கு ப்ரொடியூஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். பட் இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்க்கும் it is applicable. இந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்கன்னா it promotes self-help groups of people சேர்ந்து, tribal people சேர்ந்து they manufacture and collect the product and it is marketed through Vandan Vikas Kendras. ஓகேங்களா, இப்போ நம்ம அது ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு வந்தன் விகாஸ் கேந்திராஸ்ன்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலமா தான் அவங்க ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்றாங்க. இந்த வந்தன் விகாஸ் கேந்திராஸ்ல அட்லீஸ்ட் 60% மெம்பர்ஸ், அதாவது குறைஞ்சபட்சம் 60% பேரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். அண்ட் தென் தீஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை அ கோஆபரேஷன் கால்
ட்ரைஃபெட். ஓகேங்களா, இது மூலமா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஸ்டேட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சிஸ் ஆர் ஆல்சோ ஹெல்பிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ஸ்கீம். ஓகேமா, இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட், ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. இது ஆல்ரெடி பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. இந்த ஆக்ட் தான் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட், இட் டிஃபைன்ஸ் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் as ஆல் நான் டிம்பர் ஃபாரஸ்ட். டிம்பர்னா நம்ம மரத்தை கட் பண்ணி அதுல இருந்து வுட் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் டிம்பர் சொல்லுவாங்க. அந்த டிம்பர் இல்லாம வர மற்ற பொருட்கள் எல்லாம் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு சொல்றாங்க. இன்க்ளூடிங் பேம்பூ, பிரஷ்வுட், ஸ்டம்ப்ஸ், கேன், டசர், கொக்கோன்ஸ், ஹனி, வேக்ஸ், லாக். இந்த லாக் பேங்கிள்ஸ் ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த லாக், டெண்டு, அண்ட் தென் மெடிசினல் பிளான்ட்ஸ், ஹர்ப்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ் அண்ட் some other products which are alike to this. இப்போ இதையெல்லாம் தான் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு சொல்றாங்க. அண்டர் தி ஸ்கீம் 87 மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸருக்கு த கவர்மெண்ட் இஸ் கிவிங் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ல இந்த ட்ரைஃபெட் இருக்காங்க இல்லையா, ட்ரைஃபெட் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்தன் விகாஸ் கேந்திராஸ் மூலமா they will sell it to the people. ஓகே, அதுக்கப்புறமா பெசா ஆக்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ஏரியாஸ். ஷெட்யூல்டு ஏரியாஸோட லோக்கல் பாடிஸை கவர்ன் பண்றதுக்கு பெசா ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ஆக்டுக்கு கீழே இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ட்ரைபல் கிராம் பஞ்சாயத்ஸ்க்கு ஓனர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கண்டென்ட் எதுக்காகனா, எந்தெந்த லீகல் ப்ரொவிஷன்ஸ், இந்த 2 ஆக்ட்ஸ் இங்க இருக்கு, இந்த 2 ஆக்ட்ஸ்லயுமே மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம். ஓகேமா, இப்போ இந்த ஸ்கீமோட ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஆஸ் யூ ஹவ் சீன் ஆல்ரெடி, இட் ப்ரொவைட்ஸ் எம்எஸ்பி சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் தென் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு மார்க்கெட் மாதிரி போட்டு சேல் பண்றதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. மார்க்கெட்டை ஹார்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இட் ஹெல்ப்ஸ் இன் வேல்யூ அடிஷன். அண்ட் தென் திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் என்டர்பிரைஸ் கிரியேஷன், வந்தன் விகாஸ் கேந்திராஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் மார்க்கெட்டிங் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க, பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை வேல்யூ அடிஷன் பண்றதுக்கான ஸ்கில் செட்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஜியோ டேகிங் ஆஃப் அசெட்ஸ், இந்த எந்த ப்ராடக்ட் எந்த இடத்துல இருந்து கிடைக்குது, எந்த இடத்துல இருந்து அதோட ஆரிஜின்ங்கிறதுக்காக ஜியோ டேகிங்கும் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் சப்போர்ட்க்கும் இருக்கு. இப்போ இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் there are certain number of products which have got their geographical indication. And then commerce and IT development, beneficiary survey, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங்கான ஃபெசிலிட்டிஸும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேமா, இப்போ இந்த இது பாருங்க, என்ன ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரா கேஷ்யூ, கேஷ்யூ நட், ஜாக் ஃப்ரூட் சீட், ட்ரீ மாஸ், தட் இஸ் பிரையோஃபைட்ஸ், ஒன் ஜீரா, பேம்பூ ப்ரூம்ஸ், வைல்ட் ஹனி, கூகுள், ஜாமுன் ட்ரைட் சீட்ஸ், மார்க்கிங் நட். இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பெர் கேஜிக்கு இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ட்ரைஃபெட் மூலமா கொடுக்குறாங்க. அண்ட் தென் ட்ரைபல் பீப்புளோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கான எவல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பெசா ஆக்ட் வந்தது, அவங்க பஞ்சாயத்து இருக்கும் இல்லையா, லோக்கல் கவர்மெண்ட் ரெகக்னிஷன் கொடுக்கறதுக்கு பெசா ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறம் தேர் ட்ரைபல் பீப்புள் காட் த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இன் 2006. தென் லேட்டர் தே காட் த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஸ்கீம். அண்ட் in 2018 they got the வந்தன் யோஜனா. லேட்டரா இது எல்லாவோட ப்ரொவிஷன்ஸும் இன்டெகிரேட் பண்ண மாதிரி பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் மிஷன் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு. 2021 கேட்ட கொஸ்டின் பாருங்க. த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். So whenever you study a scheme or a mission, it is very important to know the ministry. The next question, 2019 la keta question. As per the recent amendment to the Indian Forest Act 1927, forest dwellers have the right to fell the bamboos grown on forest areas. இது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேம்பூவை ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் இருக்காங்களே அவங்க கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. They have the right to fell bamboos. Next, as per the Scheduled Tribes and Other Traditional Forest Dwellers Act, பேம்பூ இஸ் அ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். இது நம்ம ஸ்லைட்லேயே பார்த்தோம். இந்த ஆக்ட் கீழே பேம்பூ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். த தேர்ட் ஸ்டேட்மெண்ட், திஸ் ஆக்ட் அலவுஸ் ஓனர்ஷிப் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் டு ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். இப்போ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ஆக்ட் கீழே மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸர் ட்ரைபல் பீப்புள் கலெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் பேம்பூ இஸ் ரெகக்னைஸ் ஆஸ் அ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். பட் இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இப்போ ஒரு ட்ரீலேருந்து பேம்பூலேருந்து அங்கே பேம்பூ ரைஸ் கலெக்ட் பண்ணலாம், அதோட ஃபாலன் லீவ்ஸ்ல இருந்து ஏதாவது பண்ணலாம். பட் தே கேனாட்
ஃபெல் த ஹோல் ட்ரீ, அந்த மொத்த ட்ரீயுமே கட் பண்ணி அவங்க இது பண்ண முடியாது. பிகாஸ் பேம்பூ இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் அ ட்ரீ அண்டர் அதர் ஆக்ட்ஸ். அப்போ அந்த பேம்பூல இருந்து வர ப்ராடக்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம், மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக கலெக்ட் பண்ணலாம், பட் தே கேனாட் கட் த ட்ரீ வித்வுட் பெர்மிஷன் ஆஸ் அ ஹோல். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இப்போ எப்பயுமே ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் இந்த ரைட்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும், ஓகேங்களா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்காது. ஸோ அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை கலெக்ட் பண்ணலாம், பட் தே கேனாட் எக்ஸ்ப்ளாய்ட் த என்டையர் ரிசோர்ஸ். ஓகேமா, now we have come to the fourth topic, Gulf of Aden. இது நம்ம places in news இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நிறைய places in news இருக்கும். அந்த பிளேஸ் எந்த கண்ட்ரியில இருக்கு, அதை சுத்தி என்ன ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த ஆஸ்பெக்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ வை திஸ் இஸ் இன் நியூஸ் இஸ், சோமாலியில இருக்குல்ல, சோமாலியால வந்து இட் இஸ் நோன் ஃபார் பைரசி. பைரசினா கப்பல் போயிட்டு இருக்கும், அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணி அதுல இருந்து பொருட்களையோ ஆட்களையோ கடத்துவாங்க. ஸோ 4 நாள்ல 2 ஷிப்ஸை ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அதுல 22 இந்தியன்ஸ் வெதர். இந்த சோமாலியா ரீஜன்ல இந்த ஹைஜாக்கிங் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம எந்த பிளேசஸ் நியூஸ் பார்த்தாலும் மேப் பார்த்து படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கதான் கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்கு. ஓகே, இப்போ இதோட பார்டரிங் கண்ட்ரிஸ் பாருங்க, சோமாலியா, ஜிபோட்டி அண்ட் தென் ஏமன், இந்த 3 கண்ட்ரிஸ். இப்போ இந்த கண்ட்ரி இருக்கே, இது வராதான்னு கேட்டீங்கன்னா, சொமாலி லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த லேண்ட் வந்து அவங்களே இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. பட் அக்கார்டிங் டு சோமாலியா தே ஆர் கன்சிடரிங் இட் as a part of Somalia only. இப்போ இன்டர்நேஷனலா இட் இஸ் நாட் அக்செப்டட் as a செப்பரேட் கண்ட்ரி, ஒரு பார்ஷியலா கண்ட்ரின்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வி ஆர் நாட் டேக்கிங் இட். இப்போ இந்த 3 கண்ட்ரிஸ் தான் பார்டரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் கல்ஃப் ஆஃப் ஏடன். தென் இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அரேபியன் சி இருக்கு. ஸோ திஸ் கல்ஃப் ஆஃப் ஏடன் இஸ் லொகேட்டட் இன் விச் ஓஷன்? இந்தியன் ஓஷன். திஸ் இஸ் லொகேட்டட் இன் த இந்தியன் ஓஷன். இதோட நார்த் டைரக்ஷனல் பவுண்டரிஸ் பாருங்க, நார்த்ல வந்துட்டு ஏமன் இருக்கு, சவுத்ல சோமாலியா, ஈஸ்ட்ல அரேபியன் சி இருக்கு விச் இஸ் இந்த இந்தியன் ஓஷன், வெஸ்ட்ல ரெட் சி, பாபில் மண்டப் ஸ்ட்ரெயிட் இருக்கு. இப்போ இந்த 2 வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ற ஒரு வாட்டர் பாடியை தான் நம்ம ஸ்ட்ரெயிட்னு சொல்றோம். இந்த பாபில் மண்டப் ஸ்ட்ரெயிட் இட் பேவ்ஸ் வே ஃபார் த ரெட் சி. இந்த ரெட் சி வந்துட்டு அகைன் இட் கனெக்ட்ஸ் வித் த சுவஸ் கெனால். பெர்ஷியன் ரீஜன்ல இருந்து ஆயில்லாம் இம்போர்ட் பண்றோம் இல்லையா, ஆயில் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றது இந்த வழியா தான் வரும். ஸோ திஸ் இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட், இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஓகேவா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, டைரக்ஷனல் பார்டர்ஸ், நார்த்ல ஏமன் இருக்கு, அரேபியன் சி ஈஸ்ட்ல இருக்கு, ஜிபோட்டி வெஸ்ட்ல, சொமாலியா அண்ட் சொமாலிலாண்ட் டு த சவுத், அண்ட் தென் திஸ் கனெக்ட்ஸ் வித் த ரெட் சி த்ரூ பாபில் மண்டப் ஸ்ட்ரெயிட். இந்த இதுக்கு நடுவுல வந்துட்டு ஏடன் ரிட்ஜ்னு ஒன்று இருக்கு. ரிட்ஜ்னா இட் இஸ் அ ஸ்மால் ஒரு கனெக்டிங் பிளேஸ் தான் அது. இந்த ரிட்ஜ் வந்து அதோட மிடில் இருக்கு. திஸ் ரிட்ஜ் இஸ் க்ரோயிங் எவ்ரி இயர் அட் த பேஸ் ஆஃப் 0.59 inches per year. இது வந்து ஒரு ஃபால்ட் ஜோனா இருக்கு, அதாவது ஃபால்ட் ஜோனா வீக் ஜோன், டெக்டானிக் ஆக்டிவிட்டி ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கிற ஒரு ஜோனா இருக்கு. And then this waterway is part of the important Suez Canal we have seen already. இந்த ரீஜன்ல என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஏடன் போர்ட், முக்காலா போர்ட் இன் ஏமன், இந்த 2 போர்ட்டும் ஏமன்ல இருக்கு. ஜிபோட்டி சிட்டி in the Djibouti port actually in Djibouti, and then Berbera port in Somalia or Somaliland. Okay, 2014ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. Turkey is located between கேட்டிருக்காங்க. It is located between Black Sea and the Mediterranean Sea. இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, வாட்டர் பாடிஸ் இருக்கும் இல்லையா, வாட்டர் பாடி ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட்டர் பாடி அண்ட் த கண்ட்ரிஸ் லொகேஷன். இப்போ இந்த மற்ற பிளேசஸ் இருக்குல்ல, மற்ற பிளேசஸும் மேப்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ டெய்லி நீங்க ஒரு 5 to 10 minutes ஆர் வீக்லி ஒரு 15 to 20 minutes வந்து மேப் ரீடிங் பண்ணலாம். வேர்ல்ட் மேப் எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஆஃப்ரிக்கா கவர் பண்ண போறோம், அந்த மாதிரி ஒரு ஏரியாஸா நீங்க மேப் ரீடிங்ல கவர் பண்ணலாம். தென் நியூஸ்ல பாக்குற பிளேசஸையும் அப்பப்போ டீட்டெயிலா படிச்சு வச்சோம். ஓகேமா, நெக்ஸ்ட் டாபிக், த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026. இந்த ஆக்டுக்கு கீழே தே ஹாவ் பிகன் என்கரேஜிங் ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால தான் இது நியூஸ்ல இருக்கு. இதை பத்தி ஆல்ரெடி 2025ல கொஸ்டின் வந்திருந்தது. அகைன் தேர் ஆர் சான்சஸ் தட் இட் வில் ரிப்பீட். ஏன்னா இதுக்குள்ள வேற நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. 2026ல வந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஸ்பெசிஃபிக்கா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் விச் கேன் பி ஷார்ட்லி கால்ட் அஸ் MMDR ஆக்ட். இதுல செக்ஷன் 9D இருக்கும் இல்லையா, ஒரு புது செக்ஷன் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் தே கேனாட் இம்போஸ் டாக்ஸ், செஸ் ஆர் எனி அதர் லிவி வித்தவுட் த ப்ரையர் பர்மிஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இதோட நேச்சர் பாருங்க, திஸ் இஸ் குவைட் ரெஸ்ட்ரிக்டிங் இன் நேச்சர். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு
அவங்களா ஆன் தேர் ஓன் தே கேனாட் இம்போஸ் ஃபியூ டாக்ஸஸ்னு கொடுத்துருக்காங்க. இட் இம்போசஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தெம். நெக்ஸ்ட், ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாஸ்ட் லெவிஸ். இந்த ஆக்ட் இருக்குல்லையே, இந்த 2026 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்ஸஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வர ப்ரொவிஷன்ஸ் தான் வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸேஷன் அப்ளை ஆகும். முன்னாடி வந்தது, தட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி இட் இஸ் நாட் கோயிங் டு கன்சிடர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரூல் மேக்கிங் பவர் அண்டர் செக்ஷன் 13. செக்ஷன் 13 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட் கிவ்ஸ் மோர் பவர் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். ஓகேங்களா, இந்த 3 சேஞ்சஸ் தான் இந்த அமெண்ட்மெண்ட்ல முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துடலாம். இந்த 2026 அமெண்ட்மெண்ட்க்கு முன்னாடி மைனிங் வாஸ் டாக்ஸ் டிஃப்ரெண்ட்லி இன் எவ்ரி ஸ்டேட். பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 9D. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட், நியூ லெவிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து முன்னாடி மைனிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இம்போஸ் பண்ண முடியும். பட் நவ் த ஸ்டேட்ஸ் cannot impose new levies except under the permission from central government. And then retrospective taxation. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா இப்போ நம்ம 2026ல இருப்போம். பட் 2023லயோ 2020 அதுக்கு முன்னாடியோ நடந்த இந்த 2026க்கு முன்னாடி நடந்த ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு டாக்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து முன்னாடி பண்ண முடியும். பட் நவ் தே cannot do it retrospectively. இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிறதும் இதுக்கப்புறம் இருக்க போறத மட்டும்தான் they can tax. நெக்ஸ்ட் இஸ் த மேக்ஸிமம் பர்டன் ஃபெல் ஆன் ஸ்மால் அண்ட் மீடியம் மைனர்ஸ். பட் இப்போ வந்து டாக்ஸேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. நிறைய டாக்ஸஸ் எடுத்துட்டு ஒரு சிங்கிள் டாக்ஸ் ஆகும். அண்ட் தெர் ஆர் ஒன்லி ஃபியூ அதர் டாக்ஸஸ். ஸோ அதுல இருந்து இந்த ஸ்மால் மைனர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகேமா, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆக்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன நோட் பண்ணணும்னா, இட் டஸ் நாட் அஃபெக்ட் த மைனர் மினரல்ஸ். இந்த மைனிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல மைன்ஸ் ரிலேட்டடான லைசன்சஸ், லீசஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் ரெகுலேட் பண்றாங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு மைனர் மினரல்ஸ்க்கு இந்த ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு மைனர் மினரல்ஸ். மைனர் மினரல்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. ஓகேங்களா, அப்போ மைனர் மினரல்ஸோட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சாண்ட் இஸ் அ minor mineral. This is a PYQ statement. Gravel, clay, silica, granite இதெல்லாம் பாருங்க. Granite is also a minor mineral. Marble, gypsum, laterite and other few things. Nearly 50 minor minerals are under the state government's control. அது state government தான் அந்த leasesலாம் process பண்ணுவாங்க, leases and licenses. And then the states are currently having 14 types of taxes. மினரல்ஸ் மேல 14 kinds of taxes இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு லெவி பண்றாங்க. அண்ட் தென் இந்த ஆக்டுக்கு கீழே கலெக்ட் ஆகுற டாக்ஸ் ரெவன்யூஸ்ல 90% கோஸ் டு த ஸ்டேட்ஸ். இது ஆல்ரெடி 90% ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு இருந்தது. அதுல எந்த சேஞ்சும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் திஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் மினரல்ஸ் எக்ஸப்ட் மைனர் மினரல்ஸ் அண்ட் அட்டாமிக் மினரல்ஸ். அட்டாமிக் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, தோரியம், யுரேனியம், அந்த மாதிரி ஒரு சில மினரல்ஸ்க்கும் அப்ளை ஆகாது. அண்ட் தென் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல அந்த மினரல் இருக்கு, ஒரு மைன் செட் பண்றாங்க, மைனிங் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரையர் பெர்மிஷன் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இஸ் நெசசரி. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் விச் வி ஹாவ் டு நோட் இட். ஓகே, 2025ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. இந்தியா ஹாஸ் ஜாயின் த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஆஸ் அ மெம்பர். ஸோ அது அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது. Yes, this is correct. India has joined the Mineral Security Partnership as a member. India is a resource-rich country in all the 30 critical minerals that it has identified. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அவைலபிளா இருக்கு, பட் ஆல் த 30 இருக்கானா கிடையாது. ஆல் த 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருந்துச்சுன்னா குளோபல் லெவல்ல இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரிசோர்ஸ் கண்ட்ரியாவும் ப்ரொடியூசராகவும் இருந்திருப்பாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து எல்லா மினரல்ஸும் கிடையாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இதை எலிமினேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். Then the last statement, this act empower the central government to exclusively auction mining leases and composite license for certain critical minerals. இப்போ ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அந்த எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் அந்த எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸை பார்த்த உடனே ராங் போட்டுறக்கூடாது. அந்த வேர்ட்ஸ் இருக்கப்போ வி ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். அதை இன்னொரு தடவை செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ லாஸ்ட் டாபிக், impatiens nimspurgei. இந்த ஜெயின் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட், this refers to jasmine. இது ஒரு flowering plant in the western Nepal region. இப்போ இந்த plant is named after Nirmal Purja.
he is a mountaineer. Mountainsல climb பண்ணிட்டு அங்க வந்து நிறைய environment related activities conduct பண்ணிருக்காரு. He passed away in the Julyல he passed away when he was climbing mountains. So அவரோட ஞாபகமா they have renamed a species. இங்க பாருங்க, a perfect and a permanent honor for a legend. இப்போ இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரேசஸ்லாம் நம்ம எடுத்துட்டு எஸ்ஏல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து அப்பப்போ தான் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த போட்டோல இருக்கிறதா இந்த பிளான்ட். திஸ் இஸ் அ டச் மீ நாட் ஃபேமிலி. தொட்டா சுருங்கி இருக்கும் இல்லையா, அந்த ஃபேமிலியோட சேர்ந்ததா இந்த ஃப்ளவர். இப்போ நம்ம இந்த அளவுக்கு டீட்டெயிலா படிக்கணுமா, ஒரு ஃப்ளவர்லாம் படிக்கணுமான்னு கேட்டா எஸ் வி ஹாவ் டு, பிகாஸ் there is a UPSC previous question asked in this year 2026ல கேட்டிருக்காங்க. ஃபாக்ஸ்டெயில் ஆர்கிட்னா ஃப்ளவரிங் பிளான்ட், அதை பத்தி கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் எபிஃபைட்டிக் ஆர்கிட். The species is endemic to northeast India. எந்த இடத்துல அது அதிகமா இருக்கும். And then it is the state flower of Arunachal Pradesh and Assam. இப்போ இதுல 1 and 3 கரெக்ட், 2 தப்பு, பிகாஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியால மட்டும் அது கிடையாது. இட் ஆல்சோ எக்ஸ்டென்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் லைக் சைனா, மியான்மர் அங்கெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஃப்ளவரிங் ஸ்பீஷிஸ் பத்தியும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்போ we have to study this also. இம்பேஷன்ஸ் நிம்ஸ் புர்ஜாயோட நம்ம எதுக்கு அந்த நேம் வச்சாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ லோக்கலா இட் இஸ் கால்ட் அஸ் டியூரி. நேபாளில் டியூரின்னு ஒரு பேர்லையும் கூப்பிடுறாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் த ஃபேமிலி பால்சமினிஷே. டச் மீ நாட் ஃபேமிலின்னு பார்த்தோம் இல்லையா, அதோட சயின்டிஃபிக் நேம் தான் இது. அண்ட் தென் திஸ் பிலாங்ஸ் டு அ annual herb family. Annual herbனா வருஷம் ஃபுல்லாவும் அந்த herb இருக்கும். This is not a shrub but a herb which is a small plant. This is endemic to western Nepal. Endemicனா அது அந்த இடத்துல தான் it is naturally found. அங்க மட்டும்தான் அதோட பாப்புலேஷன் இருக்கு. வெஸ்டர்ன் நேபாள் ரீஜன்ல இருக்கு. And then it grows in subtropical biome. Tropic of Cancer இருக்கு இல்லையா, அந்த அதுக்கும் மேலதான் நேபாள் இருக்கு. ஸோ அது சப்ட்ராபிக்கல் பயோம்னு சொல்றோம். அந்த இடத்துல தான் இந்த பிளான்ட் அதிகமா இருக்கு. திஸ் மெயின்லி க்ரோஸ் ஆன் மாய்ஸ்ட் ஹியூமஸ் ரிச் ஸ்லோப்ஸ் ஆன் த மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின் ரீஜன்ல இருக்கும். இந்த ஆல்டிடியூட் ஆஃப் 2800 to 2900 meters, ஸ்பெசிஃபிக்கலி இந்த டெம்பரேட் ஃபாரஸ்ட். அண்ட் தென் இதோட ஃப்ளவர்ஸ் நம்ம இமேஜ்ல பார்த்த மாதிரி இட் இஸ் ஒயிட். சம்டைம்ஸ் இட்ஸ் பெட்டல்ஸ் ஆர் எல்லோயிஷ் ஆர் பர்பிள் இன் கலர். அண்ட் தென் இதோட ஃப்ளவரிங் சீசன் பார்த்தீங்கன்னா ஜூலை டு அக்டோபர். ஒரு ஸ்டாக்கும் இட் பேர்ஸ் 2 to 3 flowers. ஓகேமா, இப்போ நம்ம எல்லா டாபிக்கோட கண்டென்ட் பார்த்துட்டோம், எந்தெந்த ஆங்கிள் படிக்கலாம்னு பார்த்துருக்கோம். இப்போ இதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ as I always say, நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட் படிக்கிறோமோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு ப்ராக்டிஸ் இன் த கொஸ்டின் ஃபார்மேட் ஃபார் UPSC. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் அபவுட் த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் இன் ஷாங்காய். இது கரெக்டா? நம்ம எங்க பார்த்திருக்கோம்? இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் மணிலா விச் இஸ் இன் பிலிப்பைன்ஸ். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் A, B and D எலிமினேட் ஆயிடும். இட் இஸ் 2, 3 and 4. But let's also check our memory with respect to other statements. The Asian Development Bank holds the status of an official United Nations observer. So this is correct. மோஸ்ட்லி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎன்ல அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. தே டு நாட் ஹேவ் த ஓட்டிங் ரைட்ஸ், பட் அதில் அப்சர்வராக இருப்பாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இந்தியா ஃபவுண்டிங் மெம்பர். 1966 இருந்து இந்தியா மெம்பராக இருக்காங்க. த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், த பேங்க் ப்ரொவைட்ஸ் டைரக்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அபவுட் sea urchin. Consider the following statements with respect to sea urchins. Okay, இப்போ இங்க என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, how manyன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் எலிமினேட் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் லெட்ஸ் செக். தே ஆர் ஹெர்பிவோர்ஸ் அண்ட் ஃபீட் ஒன்லி ஆன் ஆல்கே. இது கரெக்டா? கிடையாது. இவங்க ஹெர்பிவோர் கிடையாது. ப்ரிடாமினன்ட்லி தே ஆர் ஹெர்பிவோர். மோஸ்ட்லி ஆல்கே தான் சாப்பிடுவாங்க. பட் தே ஆல்சோ ஃபீட் ஆன் ஃபியூ கோரல்ஸ். கோரல்ஸ்ன்றது பிளான்ஸ் கிடையாது. தே ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் கன்சிடர்ட் ஆஸ் அனிமல்ஸ். இந்த கோரல்ஸை சாப்பிட்றதுனால தே ஆர் ஆம்னிவோர். அடல்ட் sea urchins generally show 5-fold radial symmetry. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட பாடி பார்ட்ல 5 கட்ஸ் பண்ணா அந்த 5 பார்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். Sea urchins can move using both their spines and tube feet. This is also correct. Sea urchins can regenerate lost spines and other body parts. This is also correct. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட நேச்சர் பாருங்க. Sea urchins can, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அல்ல. They can move using both. இந்த ரெண்டு யூஸ் பண்ணியும் they can move. Sea urchins can regenerate.
இந்த மாதிரி இருக்கு. இப்போ யூபிஎஸ்சியில் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த இடத்துல மோஸ்ட்லி அது ராங்காக இருக்காது. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட், பிகாஸ் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் அது அதிகமாக தப்பு வைக்கிறது இல்லை, மோஸ்ட்லி கரெக்டாக இருக்குது, நமக்கு அந்த கெஸ் ஒர்க் அவுட் ஆகாதப்போ யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, அப்போ இதில் ஆன்சர் என்ன? ஒன்லி 3. Third question, Pradhan Mantri Janjatiya Vikas Mission. With reference to this mission, consider the following statements. The government has notified minimum support price for minor forest produce for items listed under this scheme. So, this is correct. நம்ம பார்த்தோம்னா 80+ items-க்கு MSP கொடுக்குறாங்க under this scheme. The scheme promotes the formation of self-help groups and Vandhan Vikas Kendras. This is the main objective of the scheme. So, this is also correct. All members of Vandhan Vikas Kendras must be from the scheduled tribe community. இப்போ scheduled tribesக்காக கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம் தான் இது. பட் it is not necessary that all the members has to be, but minimum of 60% members has to be from the tribal communities. ஓகேங்களா? அப்போ மற்ற பர்சன்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன். ஸோ ஓகே, ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் ஆகுது, மற்றது வி ஹாவ் டு செக். இப்போ 1 கரெக்ட், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் போயிடும். ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் ஆப்ஷன் A and D. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம் இஸ் கேரிட் அவுட் த்ரூ ட்ரைபல் ஃபெடரேஷன் அண்ட் ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். அப்போ 4th ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுனால வி ஆர் கோயிங் வித் ஆப்ஷன் D. 1, 2 and 4 ஆர் கரெக்ட். 4th கொஸ்டின், கல்ஃப் ஆஃப் ஏடன். இப்போ இது மேப் பேஸ்ட் கொஸ்டின் தான். இதுல எந்தெந்த கண்ட்ரிஸை கல்ஃப் ஆஃப் ஏடன் பார்டர் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஜிபோட்டி, ஓகே, இது வந்து சவுத்ல இருக்கு. ஆக்சுவலி இட் இஸ் தேர் இன் த சவுத் வெஸ்ட். சொமாலியா, திஸ் இஸ் தேர் இன் த சவுத். ஏமன் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன்ல ஏமன் இருக்கு. எத்தியோப்பியா அண்ட் ஓமன். ஏமன் இங்க இருக்கு, ஓமன் இந்த இடத்துல இருக்கு, கல்ஃப் ஆஃப் ஏடன் இங்க தான் இருக்கு. ஸோ ஓமன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எத்தியோப்பியாவும் இன்னும் இட் இஸ் ஃபர்தர் சவுத்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். இப்போ ஆன்சர் இஸ் ஒன்லி 3. ஓகேமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஸ்பெக்ட் டு மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? த பார்லிமெண்ட் இன் 2026 has amended the section 13 of the MMDR Act to empower the state governments to make the rules. இது கரெக்டா? This is not correct because it empowers the central government. இதற்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. ஸோ யூ ஹாவ் டு நோட் எவ்ரி ஃபேக்ட். இப்போ நம்ம அப்படியே போகிற போக்கில் ஃப்ளோவில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக கரெக்ட்னு அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டாக படிங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் டிமாண்ட்ஸ் குட் பி ரெய்ஸ்ட் அட் எனி டைம் அண்டர் த 2026 அமெண்ட்மெண்ட். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டோட முக்கியமான சேஞ்சும் அதுதான். ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் இதை கொண்டு வர முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டும் இன்கரெக்ட். இதில் செகண்ட் இன்கரெக்ட்னால நம்ம இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். Automatically the third one becomes right. The MMDR Act does not affect the minor minerals that are exclusively regulated and controlled by the state government. So third one is correct. Sixth question, consider the following statements about Impatiens nymspurgeae, which is also known as theory. It is an annual flowering herb. இப்போ இந்த இடத்துல ஷ்ரப்னு கொடுத்திருந்தாலோ ட்ரீன்னு கொடுத்திருந்தாலோ this will become incorrect, but this is correct here. The species is endemic to northeast India. இது கரெக்டா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இட் இஸ் எண்டமிக் டு வெஸ்டர்ன் நேபாள். வெஸ்டர்ன் நேபாள் இந்த பக்கம் இன்னும் கார்னர்ல இருக்கு. நார்த் ஈஸ்ட் இஸ் ஃபர்தர் டு த ரைட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி எலிமினேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்ன்றதுனால வி ஆர் எலிமினேட்டிங் டி ஆல்சோ. 3 ஒன்லியும் எலிமினேட் பண்றோம். இப்போ 1 ஒன்லியா 1 and 3 பார்க்கணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட் க்ரோஸ் இன் த சப்ட்ராபிக்கல் பயோம் particularly on moist and humus rich slopes. So this is correct. So option B is correct. Okay, with this we have come to the end of all the topics. The keep video watch பண்ணுங்க. வீடியோ வாட்ச் பண்ணிட்டு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறப்போ சப்ஜெக்ட் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பீஷிஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேஜஸ் நோட்ல எடுத்தீங்கன்னா அதுக்கு விட்டுட்டு ஸ்பீஷிஸ் எடுங்க. அந்த மாதிரி நீங்க டாபிக் வைஸ் கிளாசிஃபை பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்றப்போ இன்னும் ஈஸியரா இருக்கும். ஸோ கீப் டேக்கிங் நோட்ஸ் அண்ட் கீப் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா டூ ஷேர் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.